தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 4ஆம் திகதி இந்த இலங்கையில் ஒரு அழகான மலையகம் இப்பொழுது பலத்த சேதமடைந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நிறைய இடங்களுக்கு, முக்கியமான இடங்களுக்கு மண் சரிவு, சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளுக்கு விடுமுறை. இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, உயர்தர பரீட்சை நடக்க இருக்கிறது. இது தொடர்பான முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் முழுமையாக பார்க்கலாம். இலங்கை முழுவதும் எப்படியான சேதங்கள், எங்கெங்க சேதங்கள், எந்தெந்த வீதிகள் இப்போ திரும்ப ரீஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறதையும் பார்க்க போகிறோம். அதோட முக்கியமான விஷயம், மெர்வின் சில்வா அவருடைய 2 ஆண்டுகள் இந்த ஆட்சி காலத்தில் அவர் எம்பியாக இருந்த பொழுது 2 ஆண்டுகளில் 600 மில்லியன் ரூபாய் சட்டவிரோதமாக ஈட்டிய வழக்கில் ஒரு சிங்கள நடிகையை தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள். அந்த சிங்கள நடிகை, பிரபலமான நடிகை, ஒரு அறிக்கையை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தும், அது யார் என்பது குறித்தும் பார்க்க இருக்கிறோம். ஜோசித ராஜபக்ச, அடுத்தது வசந்த கரணகொட, இவங்க 2 பேருக்குமான ஒரு முக்கியமான அதிரடி உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. அது குறித்தும் இன்று பார்க்க இருக்கிறோம். இன்னும் முக்கியமான பரபரப்பான விஷயங்கள், மகர சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் குறித்து அதற்கு பொறுப்பான நீதி அமைச்சர் என்ற வகையில் ஹர்ஷன நாணயக்கார இன்று பாராளுமன்றத்தில் நேரடியாக முக்கியமான விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். கண்டி, நுவரலியா, கேகாலேன்னு சொல்லி நிறைய இடங்களில் இப்போ காலநிலை படு மோசமாக இருக்கின்றது. இதில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்தினர், மீட்பு பணியினர் என்று பலரும் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் நிறைய பேரை இப்போ மீட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் காணாமலும் போயிருக்கிறார்கள். இப்போ உறுதி செய்யப்பட்ட வகையில் இப்போ வரைக்குமே 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அதோட ஹட்டன் பொல்பிட்டிய மொரகேன என்ற இடத்துல வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டதால் 47, 83, 58 வயசுடைய 3 பெண்களும் 22 வயதுடைய ஆணும் அந்த வீட்டில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த வீட்டுக்கு மேலே மண் சரிவு ஏற்பட்டதால் தான் இந்த ஒரு அசம்பாவிதம் பதிவாகி இருக்கிறது. அடுத்தது வட்டவளையில் மகாவலி கங்கைக்கு குறுக்காக உள்ள அந்த பாலத்தில் ஒரு நபர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். 53 வயதுடைய நபர் தான் அதில் அடித்து செல்லப்பட்டு அவரும் உயிரிழந்திருக்கிறார். நாவலப்பிட்டியவில் கடைக்கு மேலே ஒரு வர்த்தக கட்டடத்துக்கு மேலே மண்மேடு, பெரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய ஒரு நபர் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. அதே நாவலப்பிட்டியவில் பஸ்பாகே கோரளையில் ஒரு வீட்டுக்கு மேலே மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய இன்னமொரு நபரும் உயிரிழந்திருக்கிறார். கிணிகத்தேனை அம்பகமுவ நீரில் அடித்து செல்லப்பட்டு 45 வயதுடைய நபர் உயிரிழந்திருக்கிறார். இது உயிரிழந்தோர்களின் விவரம். 3 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த அனர்த்தத்தினால். இப்படியாக இந்த அனர்த்தம் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற நேரத்தில் கண்டி, நுவரெலியாவில் சகல பாடசாலைகளுக்குமே இன்றைக்கு 4ஆம் திகதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி, நுவரெலியாவில் சகல பாடசாலைகளுக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி, கேகாலை, நுவரெலியா மாவட்டங்களில் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையும் சற்று முன்னர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கண்டியில் உடுதும்புர, கங்க இகல கோரள, பஸ்பாக்கை கோரளை என்ற இடங்களையும், கேகாலையில் ஜட்டியாந்தோட்டையிலையும், நுவரெலியாவில் அம்பகமுவ, நோர்வுட் பகுதிகளிலையும் இந்த மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டி பிரதனியா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இப்போ தற்காலிகமாக சகல கல்வி நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மறு அறிவித்தல் வரும் வரை சகல கல்வி நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோர தாண்டவமாடும் இந்த மழை, இந்த வெள்ளம், மண் சரிவு எல்லாமே முதலாக செய்திகளில் வெளியானது இந்த கண்டி பிரதனியா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஊடுருவிய வெள்ளம் தான். அதற்கு பிறகு சகல இடங்களுக்குமே இது பரவி பெரிய ஒரு அனர்த்தமாக பரவி இருக்கிறது. ஹட்டன் கிணிகத்தேன அந்த மெயின் ரோட்டில் 5 இடங்களில் பெரிய அளவிலான மண்மேடு சரிந்து விழுந்து போக்குவரத்துக்கு பாரிய இடையூறு விளைவித்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது புகைப்படங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். சமூக வலைத்தளங்களையும் அதிர்ச்சி ஊட்டுற மாதிரியான பல காணொளிகளும் வழியாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு அழகான இடங்கள், மலையகத்தின் அழகான ரசித்து பார்க்கக்கூடிய சுற்றுலா விரும்பி வருபவர்களை, வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் சரி, வேறு மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் சரி, இந்த கண்டி, நுவரெலியா, கேகாலை மாவட்டங்களுக்கு அதிகமாக விரும்பி செல்ல காரணம் இந்த மலையகத்தின் அழகு. ஆனால் இப்பொழுது இயற்கை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. ஹட்டன் கிணிகத்தேனை மெயின் ரோட்டில் 5 இடங்களில் பெரிய பெரிய மண்மேடுகள் சரிந்து விழுந்ததோடு இந்த இடங்களில் சீரமைப்பு பணிகளும் சரியாக முன்னெடுக்க முடியாமல் இருந்ததாக நேற்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும்
இப்பொழுது பலத்த மழை பெய்ததாகவும் அதனால் தொடர்ச்சியாக அந்த சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இடையூறாக இருப்பதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த சீரற்ற காலநிலை காரணமாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, அடுத்தது உயர்தர பரீட்சை நடக்க இருந்த நேரத்தில் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு, இப்படி இந்த அனர்த்தம் தொடர்ந்தால், அனர்த்தம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தினால், மழை வீழ்ச்சி பலமாக இருந்தால் எப்படி சோதனை இந்த பரீட்சையை முன்னெடுப்பது, எப்படி பரீட்சையை வைப்பது என்பது குறித்து ஒரு தீர்மானத்தை நாளை 5ஆம் திகதி உரிய அதிகாரிகள் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி தீர்மானம் ஒன்றை எடுக்க இருக்கிறார்கள். அது என்ன என்பது குறித்து எங்கள் அடுத்த காணொளியில் நிச்சயமாக உங்களுக்காக தருவோம். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா 2010-2012ஆம் ஆண்டு எம்பியாக இருந்த மெர்வின் சில்வா 2 ஆண்டுகளில் 600 மில்லியன் ரூபாய் பணத்தை சேர்த்திருக்கிறார். இந்த சொத்து குவிப்புக்கு என்ன பின்னணி, சட்டவிரோதமாக குவிக்கப்பட்டதா என்பது குறித்து வழக்கு விசாரணை தொடரப்பட்ட நிலையில் அதாவது இவர் சாதாரணமாக 600 மில்லியன் ரூபாய் என்று சொல்லும் பொழுது அதற்குள் பல காணிகள் வருகிறது, சொகுசு வாகனங்கள் வருகிறது, பல வங்கிகளில் ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டிருக்கிறார், இன்சூரன்ஸ் என்று சொல்லி பல வகையான இவருடைய கணக்கு விவரங்கள் வெளியாகி இப்பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ஒரு பிரபலமான சிங்கள நடிகை ஒருவரை இந்த மெர்வின் சில்வாவினுடைய வங்கி கணக்கை நிர்வகித்ததாகவும் அந்த சிங்கள நடிகையின் பெயரில் கணக்கு தொடரப்பட்டதாகவும் ஒரு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த சிங்கள நடிகை யாரென்று பார்த்தா ரீத்து ஆகர்சா ஒரு பகிரங்கமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னுடைய பெயரில் ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அதுக்கு பொறுப்பில்லை. 2010ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவர் அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் நான் ஒரு பாடசாலை மாணவி என்று சொல்லியும் போலியாக சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் தன்னை பற்றி இப்படி அவதூறு பரப்புபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், நான் போலீஸில் முறைப்பாடு அளித்திருக்கின்றேன், இனிவரும் காலங்களில் போலியான இப்படியான நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் யாராவது செயல்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் இந்த சிங்கள நடிகை பகிரங்கமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் மலேசியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் இங்கே வரப்போது போக்குவரத்தில், அதாவது இப்போ விபத்துக்கள் அதிகமாக நடந்து வருது, அதுலேயும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிகம் என்று சொல்லலாம். மோட்டார் சைக்கிள்கள் பயணிப்பதற்காகவே வீதியில் தனியாக செப்பரேட்டாக ஒரு பாதை ஒன்று அமைக்க போகிறாங்க. முதலாவது இந்த பாதை களுவாஞ்சிக்குடியில் அறிமுகம் செய்யப்படுது. அதுக்கு பிறகு அந்த களுவாஞ்சிக்குடியில் அறிமுகம் செய்யப்படுற இந்த மோட்டார் சைக்கிள்களுக்கான தனி பாதை வெற்றிகரமாக அந்த சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டால் இலங்கை முழுவதுமாக அந்த சிஸ்டம் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த தனிய மோட்டார் சைக்கிள்களுக்கான பிரத்யேக பாதையின் நோக்கம் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும், மோட்டார் சைக்கிள்களுக்கே செப்பரேட்டாக ஒரு பாதை இருந்தால் விபத்துக்கள் குறையும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பாதை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. மலேசியாவில் தான் இப்படியான மோட்டார் சைக்கிள்களுக்கு ஒரு தனி பாதை இருக்குது. காரணம் விபத்துக்களை குறைப்பதற்கு. வெற்றியடைந்தால் இலங்கை முழுவதும் பெறும் என்று சொல்லி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச உட்பட கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கரணகொட 2 பேருக்குமே இப்பொழுது ஒரு பெரிய வழக்கு போகுது. காரணம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு சட்டவிரோதமாக பதவியை கொடுத்தமை, எந்த கல்வி தகமையுமே இல்லாமல் கடற்படையில் நினைத்து கொண்டமை, அதோட பிரித்தானியாவுக்கு அவருக்கு கடல் படை அந்த பயிற்சிகளை வழங்குவதற்காக அவரை அனுப்பியமை உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்கிறது. காரணம், அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு பாரிய லட்சங்களை பல கோடிகளை நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்படியான பதவியை கொடுத்து இவருக்கு பிரித்தானியாவுக்கு அனுப்பி நஷ்டத்தை ஏற்படுத்தினது ஒன்று, சட்டவிரோதமாக பதவியை வழங்கியமை ஒன்று என்று சொல்லி 2 பேருக்கும் வழக்கு போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் இருவரும் முன்னிலையாக இருக்கிறார்கள். நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அழைப்பாணை கிடைக்கப்பட்டதும் 2 பேரும் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு அதிரடி உத்தரவை கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கின்றது. மகர சிறைச்சாலை கலவரம் உங்களுக்கு தெரியும், கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக நீதியமைச்சர் ஒரு முழுமையான விவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார், தெளிவுபடுத்தலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த தெளிவுபடுத்தலை ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் அமைச்சர்கள் முன்னிலையில். இந்த கட்டடத்தில் தீ வைப்பு, கட்டட உடைப்பு எல்லாமே சதித்திட்டம் தான், சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயமோ இல்லது சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட எதர்ச்சியான விஷயமோ இல்லை என்று சொல்லி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சொல்லியிருந்தார். நானும் முன்னைய காணொலிகளில் சொல்லியிருந்தேன், இது நன்கு
திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்று சொல்லியிருந்தேன். காரணம், திடீரென்று இவ்வளவு வெளிநபர்கள் உள்ளே வருகிறார்கள். அதாவது சிறைச்சாலைக்கு வெளியே அந்த சிறை கைதிகளின் உறவினர்கள் எப்படி திடீரென்று வர முடியும், எப்படி இவ்வளவு கைதிகளும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர முடியும்? ஒரு சிறிய காரணம், போதைப்பொருள் தட்டுப்பாடு என்று சொல்கிறார்கள் இவர்களின் கலவரத்திற்கு. அப்போ எப்படி இதெல்லாமே சதித்திட்டம் என்று சொல்லி நானும் முன்னைய காணொலியில் சொல்லியிருந்தேன். இன்று பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சமையலறை, மருத்துவமனை, பிரதான சிறை உணவகம் இப்படி எல்லாமே வேண்டுமென்றே தீ வைத்து அழிக்கப்பட்டது. ஒரு சிறை கட்டமைப்புக்குள்ள சிக்கல்களை கொண்டு வேண்டும், சிறை கட்டமைப்பை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் சம்பவம் செய்யப்பட்டிருக்கிறது, அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருக்கிறது, 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதோட உயிரிழப்பில் அந்த நபர், உயிரிழந்த நபருக்கு உடற்கூட்டு பரிசோதனை நடந்த நேரத்தில் இங்கே வந்து ராகம ஹாஸ்பிட்டலில் தான் இந்த உடற்கூட்டு பரிசோதனை நடந்திருக்கிறது. தாக்குதலில் அதிக ரத்தம் வெளியேறிய காரணத்தால் தான் இந்த உயிரிழப்பு பதிவாக இருக்கிறதாக இப்பொழுது உடல் கூட்டு பரிசோதனையிலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் முக்கியமான செய்திகளை விரிவாகவும் தெளிவாகவும் இன்றைய காணொலியில் பார்த்திருந்தோம். தாருன் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினமும் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மறக்காம கருத்துக்களில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அதாவது நீங்கள் எங்கே இருந்து பார்க்குறீங்க, இந்த செய்திகள் பயனுள்ளதாக இருக்கின்றதா, இன்னும் மாற்றங்களை கொண்டு வரலாமா என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.